अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मन नाफ़िआ व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न त्वय्यबा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மாலி முடிச்சுட்டு முலாரி பார்த்துட்ருக்கோம் சர்ஃபில் இல்லையா. இந்த வீடியோவில் அந்த முலாரியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முலாரியை எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சுலாசி முஜர்ரது ஃபீஹி. திரும்ப ஒரு சின்ன ரீகேப் தான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக. அதாவது 3 எழுத்து ஃபியல்கள்னு பார்த்துருக்கோம். அது மொத்தம் 8ன்னு சொன்னோம். 8ம் 8 ஃபார்முலா, 8 வகைகள், 8 வகைகளுக்கும் 8 ஃபார்முலா இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அந்த 8 ஃபார்முலாவுக்கும் உள்ள வித்தியாசம் முலாரியை கொண்டு தான். முலாரியில் ஏற்படக்கூடிய வித்தியாசம்தான் 8ம் தனித்தனி வகையாக காட்டுது நமக்கு இல்லையா. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போவும் திரும்ப சொல்லிடுறேன். முலாரியில் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் தான் ஃபார்முலாவை 8ஆக வகுத்து தருது. ஓகே, இந்த 8ஐயும் நம்ம 4 விஷயத்தில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் இல்லையா. அதாவது மாலியில், முலாரியில், அம்ரில், நஹியில், இந்த மாதிரி வகைகளில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 8ஐயும் 4ஆக பார்க்கணும். மாலி, முலாரி, அம்ரு, நஹி. இந்த மாலி ஒரு சாப்டர், முலாரி ஒரு சாப்டர், அம்ரு ஒரு சாப்டர், நஹி ஒரு சாப்டர், அப்படி பார்க்கணுன்னு சொல்லேன் இல்லையா. இப்போது மாலியை நம்ம எடுத்துக்கிட்டோம். மாலியில் 4 சாப்டர் பிரிஞ்சிச்சு. நம்ம பார்த்தோம் மாலி மஅரூஃப் முஸ்பத், மாலி மஅரூஃப் மன்ஃபி, மாலி மஜ்ஹூல் முஸ்பத், மாலி மஜ்ஹூல் மன்ஃபி அப்படின்னு மொத்தம் 4 சாப்டராக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது அதே போல் இந்த முலாரியை எடுத்துக்கிட்டு இந்த முலாரிலையும் இந்த 4ஐயும் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 8 இருக்கு இல்லையா, சுலாசி முஜர்ரது ஃபீஹி, இதில் 8 ஃபார்முலாவில் முலாரியில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக அதனுடைய முலாரியுடைய அந்த பேட்டர்ன், அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, வார்த்தை எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத மொத்தம் 8க்கும் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துடலாம். அதன் பிறகு நம்ம போன வீடியோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா போன வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஅல எஃப்உலு அப்படிங்கிற அமைப்புக்காக நசர என்சுரு வச்சு முலாரியை சர்ஃப் செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலாவை எடுத்து மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது மொத்த 8க்கும் முலாரி எப்படி வரும்ன்றத சொல்லிவிட்டு அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் முலாரி எத்தனை வகைகளாக பிரியுது, அந்த வகைகள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த ஃபார்முலாவில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் முலாரியில் தான் அப்படிங்கிறதுனால 8லையும் முலாரியோடைய வகைகள் எப்படி அந்த வார்த்தைகள் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முலாரியும் எப்படி சர்ஃப் செய்யணும் 14 டேர்மில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த முலாரி எத்தனை வகையாக பிரியுது அப்படின்னா என்னென்னா, மாலியில் நமக்கு பிரிஞ்சிச்சு இல்லையா, மஅரூஃப் முஸ்பத், மஅரூஃப் மன்ஃபி, மஜ்ஹூல் முஸ்பத், மஜ்ஹூல் மன்ஃபி. அதுபோல் முலாரியில் பிரியும். இன்னும் கூடுதலாகவும் முலாரியில் இருக்கும். அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நம்ம திரும்ப நான் ஒரு வகைப்படுத்தியிருக்கேன். ஃபஅல எஃப்உலு, அதுக்கு தான் நசர என்சுருவோடைய உதாரணம் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்சுருவை இந்த கொஸ்டின் மார்க்காக போட்டிங்க இல்லையா, அதில் வார்த்தையை என்சுரு கொஸ்டின் மார்க்கை நீக்கிட்டு என்சுரு போட்டுக்கோங்க. நம்பர் 1. அடுத்தது ஃபஅல எஃப்இலுக்கு வரப கொடுத்தேன் இல்லையா. இந்த வரப எப்படி மாறும்னா, எல்லா இடத்துலையும் இந்த ஐன் ஃபஅல உள்ள ஐன் இருக்கு இல்லையா, இந்த ஐனுடைய ஹரக்கத்து தான் சேஞ்ச் ஆகும். அப்போது இங்கே ஃபஅல எஃப்உலுன்னு மாறுனுச்சு, அடுத்த ஃபஅல எஃப்இலு அப்படின்னு மாறும். அப்போ எஃப்உலு ஐனுக்கு அங்கே தொம்மா இருக்குது, இங்கே கஸ்ரா இருக்குது. அதன் அடிப்படையில் நசரக்கு என்சுருன்னு வரும். தொரபவை எடுத்துக்கிட்டு இந்த எஃப்இலு அமைப்பில் தான் கசரு கொடுக்கப்படும் ஐனுக்கு. ஓகேங்களா, ஐன் கலிமத்துல் ஐனுடைய பிளேஸான ரா இருக்குது பார்த்தீங்களா, லொரப,
அதை எழுதும்போது எல்லு ரிபு, அந்த ராக்கு கசர் கொடுத்து எல்லு ரிபுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எப்படி மாறுது? நசர என்சுருன்னு மாறி இருக்கு. தொரப எப்படி மாறி இருக்கு? எல்லு ரிபுன்னு மாறி இருக்கு. ஸோ வித்தியாசம் இருக்கா? ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் ஃபஅல எஃப் உலுக்கும் எஃப் இலுக்கும் வித்தியாசப்படுது இல்லை? கலிமத்துல் ஐனுடைய ஹரக்கத் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? கலிமத்துல் ஐனுக்கு நசருடைய அந்த ஃபியலுக்கு அதனுடைய முலாரி என் சுரு அப்படின்னு போட்டோம் இல்லையா? அது போல இங்கே கலிமத்துல் ஐனை மாற்றி ஃபஅல எஃப் இலு போல வரப எல்லு ரிபு அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது ஃபார்முலாவில் என்ன வித்தியாசம்? ஃபஅல எஃப் அலுன்னு மாறணும். ஓகேங்களா? அதுக்கு தான் உதாரணம் ஃபத்தஹ எஃப் தஹு. இங்கே பாருங்கள், கலிமத்துல் ஐனான தா இருக்குது. தா தான் கலிமத்துல் ஐன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஃபஅல எஃப் அலு அப்படிங்கிறதுக்காக ஃபத்தஹ எஃப் தஹு. ஓகேவா? ஸோ ஃபஅல எஃப் உலு அதற்கு உதாரணம் நசர என் சுரு மாறி இருக்கு. கலிமத்துல் ஐன் தொம்மா பெற்றிருக்கு. அடுத்தது ஃபஅல எஃப் இலு, அதுக்கு உதாரணம் வரப எல்ரிபு. ரைட்டா? அதில் வந்து கலிமத்துல் ஐனுக்கு கெஸ்ரா இருக்குது, ராக்கு எல்லு ரிபுன்னு. அடுத்தது ஃபஅல எஃப் அலு, அதுக்கு உதாரணம் ஃபத்தஹ எஃப் தஹு. ஸோ மூணுடைய ஃபார்முலாவும் என்டையர்லி ஒன்னோட ஒன்று வித்தியாசப்படுது. எதை வைத்து? முலாரியை வைத்து. இதனால தான் சொன்னேன், இந்த ஃபார்முலா ஒரே போல் உங்களுக்கு ஃபஅலன்னு தெரிந்தாலும் முலாரியை கொண்டு வித்தியாசப்படும். அதனால தான் நசர ஃபஅல நசர, ஃபஅல தொரப, ஃபஅல ஃபத்தஹ இது ஒன்றோடு ஒன்று கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக போட்டேன். இப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் நீக்கிட்டு என் சுரு எல்ரிபு எஃப் தஹு அப்படின்னு கலிமத்துல் ஐனில் தொம்மா கஸ்ரா ஃபத்தஹா மாற்றத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ரைட்? அடுத்தது இந்த 3 நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே ஃபஅல போடாமல் நம்ம தேர்ட் ஒன் முடிஞ்சிருச்சு, 3 முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபோர்த் ஒன் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபஇல. இது வந்து அடிப்படை மாலியிலே பாருங்கள், இதனுடைய ஃபார்முலாவே வித்தியாசப்பட்டிருக்கு. கலிமத்துல் ஐனில் அசலிலே கஸ்ரா இருக்குது இல்லையா? இதற்கான உதாரணம். ஸோ இந்த ஃபஇல என்னவா மாறும் தெரியுமா? அதிகபட்சமாக எஃப் அலு வசனில் வரும். இங்கே ஏற்கனவே எஃப் தஹு இருக்குது இல்லையா? ஆனால் அந்த எஃப் தஹுக்கு அடிப்படை என்னது? ஃபத்தஹ. ஸோ மேலே உள்ள எஃப் அலுக்கு அடிப்படை அதனுடைய அசல் வந்து ஃபஅலன்னு இருக்குது. ஆனால் இந்த எஃப் அலுவோடைய அடிப்படை எப்படி இருக்குது? ஃபஇலன்னு இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே இது வித்தியாசப்பட்டுருச்சு. ரா வேர்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அசலான வேர்டு அதிலே ஃபஅலேருந்து மாறுபட்டு இது ஃபஇலவா ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேயே வித்தியாசத்தை காமிச்சிருச்சு. அதனால் இது 4வது வகையாக இதை வச்சுருக்கோம். இது வந்து தனி ஃபார்முலாவாக வச்சுருக்கோம். ஏன்? அந்த ஃபஅல மேலே கொடுக்கக்கூடிய ஃபஅலேருந்து இது வேறுபட்டு ஃபஇலனே அடிப்படையிலே இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வித்தியாசப்படுது ஒன்றோட ஒன்று. இந்த 4ல் இந்த 4வது ஒன்று மொத்தமாக 3லேருந்தும் வித்தியாசப்படுவதற்கு ரீசன் வந்து அடிப்படையிலேயே அது வந்து ஃபஇல அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ ஃபஇல இது வந்து எப்படி மாறும்னா எஃப் அலு அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ எஃப் அலு இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அலிம. அலிம யஅலமு. ஓகேவா? அலிம யஅலமு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஇல எஃப் அலு அப்படின்னு போட்டுட்டு, நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போர்டில் எழுதியிருக்கேன் இல்லையா 8, அதில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துட்டு யஅலமு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 4 கிடச்சிருச்சு. அடுத்தது 5வது 5th ஒன் பார்க்கலாம். ஃபஊல. இது பாருங்க, அடிப்படையிலேயே மற்ற 4லிருந்தும் வித்தியாசப்பட்டுருச்சு. அடிப்படையிலேயே
கலிமத்துல் ஐனுக்கு தம்மா வந்துருச்சு இல்லையா? அதாவது பேசிக்கான ரா வேர்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அசல் வேர்டு அதிலே பாருங்க கலிமத்துல் ஐன்ல தம்மா இருக்கு. ஸோ மேலே ஃபஅல 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 ஃபஇல ஃபஉல. இது டோட்டலாக மற்ற ஃபியல்களை விடவும் இது டோட்டலி வித்தியாசப்பட்டிருக்கு இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குது. இதில் அடிப்படையிலேயே சேஞ்சஸ் இருக்குது. 4வதுக்கு ஃபஇல போல, 5வது ஃபஉல. இதற்கு இந்த ஃபஉல வந்து முலாரியுடைய அடையாளத்தை எப்படி பெறும் அப்படின்னா எஃப் ஊலு அப்படின்னு பெறும். அதுக்கு உதாரணம் கரும எக்குருமு, ரைட்? ஸோ இந்த 5ம் அதிகமாக இருக்கக்கூடியது, விதிவிலக்கு கிடையாது, மோஸ்ட் காமன். பொதுவாக அதிகபட்ச நிறைய வினைச்சொற்களுக்கு இது வந்து அடிப்படை ஃபார்முலாவாக இருக்குது இந்த 5ம். அதுக்கப்புறம் 3ம் நாம் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னோம், எக்ஸப்ஷன்னு சொன்னோம். அந்த 3க்கு போக வேண்டாம். இந்த 5ஐயும் டோட்டலாக பார்ப்போம். இந்த ஃபஉல என்பதுக்கு உதாரணம் இது எப்படி மாறும்? எஃப் உலுன்னு மாறும். ஸோ கரும எக்குருமு ஃபார்முலா வந்து ஃபஉல எஃப் உலு. அதற்கு எக்ஸாம்பிள் வேர்ப் வந்து கரும எக்குருமு. ஸோ திரும்ப 5ஐயும் பாருங்கள். ஃபஅல யஃப்உலு நஸர இன்சுரு, ஃபஅல யஃப்இலு ضرب யضربு, ஃபஅல யஃப்அலு ஃபதஹ யஃப்தஹு, ஃபஇல யஃப்அலு அலிம யஅலமு, ஃபஉல யஃப்உலு கரும இக்ருமு. 5ம் ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக வித்தியாசப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா முலாரியில் மாற்றமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய மாலியுடைய வார்த்தை மாற்றமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று மாலியில் வித்தியாசப்படும். ஃபஅல 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 ஒன்றா இருந்தாலும் கூட அதனுடைய முலாரியில் என்சுரு எல்லரிபு எஃப்தஹு அப்படின்னு மாறிடுச்சு. ஃபஇலவுடைய முலாரி வந்து யாலமுன்னு ஃபத்தஹ எஃப்தஹு மாதிரி இருந்தாலும் அதனுடைய அசல் ஃபஇலன்னு இருக்குது, ஃபஅல மாதிரி இல்லாமல் ஃபஇலன்னு இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்டிங்லே ஆரம்ப வார்த்தையிலேயே அது வித்தியாசப்பட்டுருச்சு. அதே போல் கரும எக்குரும் இருக்குல்ல, எஃப் உலு நசர என்சுரு போல் இருந்தாலும் அதனுடைய அடிப்படையான வார்த்தையான ஃபியலு ஃபஉல அப்படின்னு அடிப்படையிலே மாறிடுச்சு. அந்த வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். ஓகேங்களா? 5ம் ஒன்றோட ஒன்று வித்தியாசப்பட்டிருக்கதை நீங்கள் நல்ல விதமாக உற்று நோக்கி கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷனுக்கு போயிடலாம். அடுத்த 3 வந்து எக்ஸப்ஷன், மொத்தம் 8 இல்லையா? அடுத்த எக்ஸப்ஷன் உள்ள மொதல் வார்த்தை ஃபஇல. அங்கும் ஃபஇல இருக்குது, இங்கேயும் ஃபஇல இருக்குது. ஆனால் அந்த ஃபஇல எப்படி மாறும்? எஃப் அலுன்னு மாறுனுச்சு, அலிம யஅலமு. ஆனால் இந்த ஃபஇல எஃப் ஊலுன்னு மாறும். எக்ஸாம்பிள் ஃபலில எஃப் லுலு, ரைட்? ஃபலில எஃப் லுலு. ஃபஇல அதாவது விதிவிலக்கான முதல் வார்த்தை எப்படி இருக்குது? வினைச்சொல் ஃபஇல, அதுக்கு எஃப் உலுன்னு மாறி இருக்குன்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் ஃபலில எஃப் லுலு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே போல் இன்னொரு ஃபஇல வருது. இதுவும் ஃபஇல தான் அசலில், பட் அதனுடைய முலாரியோடைய ஃபார்மட் பாருங்கள், எஃப் ஈலுன்னு சேஞ்ச் ஆகும். அதுக்கு உதாரணம் ஹசிப யஹசிபு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் 8வது பாருங்க, ஃபஉல. இன்னொரு ஃபஉலவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபஉல எப்படி சேஞ்ச் ஆகும் தெரியுமா? எஃப் அலுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஉல எஃப் அலு. இதுக்கு எக்ஸாம்பிள் கவுத எக்வது. இப்போதைக்கு நீங்கள் எக்வது இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு உதாரணங்களையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு போர்டு போட்டு, நான் ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா 8, அந்த இடத்துல முலாரியோட ஃபார்மட் மட்டும் நான் எல்லா இடத்துலையும் கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன்ல, அந்த கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இந்த வார்த்தைகளை நான் போடுறத வந்து நீங்கள் திரும்ப அதில் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கணும். ஸோ திரும்ப பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ கிடச்சிருக்கும். என்ன வியூ கிடச்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஅல 3 இருக்குது, அதே போல் ஃபஇல 3 இருக்குது, ஃபஉல 2 இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய முலாரி என்டையர்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த முலாரி இந்த முலாரி போல் இருக்காது, அந்த முலாரி இன்னொரு முலாரி போல் இருக்காது. அதுக்கு உதாரணம் ஃபஅல எஃப்
உலுக்கு பார்த்தீங்கன்னா நசர என்சுரு பார்த்தோம். அதே எஃப் உலு ஃபஇலவும் எஃப் உலுன்னு மாறும். அதுக்கு ஃபலீல எஃப் லுலு அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த அசல் வந்து ஃபஅலவா இருக்கும். இந்த அசல் வந்து ஃபஇலவா இருக்கும். மொத்தமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த 8ம் ஒண்ணோட ஒண்ணு வித்தியாசப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு முலாரியில வித்தியாசப்பட்டிருக்கும் அல்லது மாலிலேயே வித்தியாசப்பட்டிருக்கும். மாலியான அசலிலே அதனுடைய ஹரக்கத்த சேஞ்ச் பண்ணி இருக்கும். ஸோ 2 விதம் 3, 3, 2 எப்படி இருக்கும்? ஃபஅல 3 இருக்கு, ஃபஇல 3 இருக்கு, ஃபஉல 2 இருக்கு. ஓகேங்களா? திரும்ப பார்ப்போம் வாங்க. فعل يفعل نصر ينصر فعل يفعل ضرب يضرب فعل يفعل فتح يفتح அதுபோல فعل يفعل علم يعلم فعل يفعل كرم يكرم அடுத்து فعل يفعل فضل يفضل فعل يفعل حسب يحسب فعل يفعل கவுத எக்குவது. ஸோ இந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று வித்தியாசப்பட்டிருக்கு. இதுதான் அடிப்படை ஃபார்முலா 8ம். இந்த 8ல் பல வினைச்சொற்கள் வந்து விழும். அந்த பல வினைச்சொற்களை நம்ம கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றையும் இந்த 8 ஃபார்முலாஸோட அப்ளை பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, இதனுடைய முலாரிகள் எல்லாம் நான் உங்களுக்கு வகுத்து கொடுத்துட்டேன். இப்போது நம்ம எப்படி மாலியை பார்த்தோம்? 4 பார்த்தோம்ல. அல்ஃபியாலுல் மாலி மஅரூஃப் முஸ்பத், அல்ஃபியாலுல் மாலி மஅரூஃப் மன்ஃபி, அல்ஃபியலுல் மாலி மஜ்ஹூல் முஸ்பத், அல்ஃபியலுல் மாலி மஜ்ஹூல் மன்ஃபி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்? போன வார வீடியோவில் நசரை எடுத்தோம் இல்லையா? அந்த நசரவை எப்படி சர்ச் செஞ்சு பார்த்தோம்? நசரவை வந்து என்சுருன்னு மாற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து என்சுரு, என்சுராணி, என்சுருன, தன்சுரு, தன்சுராணி, என்சுர்ன, தன்சுரு, தன்சுராணி, தன்சுருன, தன்சுரீன, தன்சுராணி, தன்சுர்ன, அன்சுரு, நன்சுரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எந்த வகையை சாரும் அப்படின்னா, நம்ம முலாரியை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. எப்படி மாலியை 4 பார்த்தோம், அது போல் முலாரியை மைண்ட் மேப் போடுங்க. முலாரியை 4 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 2 பிரிங்க, மஅரூஃப் மஜ்ஹூல். அப்புறம் மஅரூஃபை 2 பிரிங்க, முஸ்பத் மன்ஃபி. மஜ்ஹூலை 2 பிரிங்க, முஸ்பத் மன்ஃபி. ஓகேங்களா? இப்போது இதில் அல்ஃபியாலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத் தான் என்சுரு, என்சுராணி, என்சுருன்னு நீங்கள் பார்த்தது. போன வீடியோவில் பார்த்தது அல்ஃபியாலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதே போல் அடுத்த 3 இருக்கு இல்லையா? அல்ஃபியாலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி பார்க்கணும், அல்ஃபியாலுல் முதாரி மஜ்ஹூல் முஸ்பத் பார்க்கணும், அல்ஃபியாலுல் முதாரி மஜ்ஹூல் மன்ஃபி பார்க்கணும். அது இல்லாமல் இன்னும் 3 இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த முலாரியில் இந்த 4 இல்லாமல் இன்னும் நிறைய ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம முலாரியை நிறைய பார்க்க போகிறோம். அது இந்த 4ஐயும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா மற்றதை பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து புரிஞ்ச மாதிரி இந்த 4 முதல் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ளஸ் இன்னும் நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் நான் தனித்தனியாக நடத்தும் போது முலாரி அடுத்த ஹெட்டிங்னு கொடுத்துட்டே இருப்பேன். இந்த 4 ஹெட்டிங்கையும் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங்காக நான் ஒவ்வொன்றா கொடுத்து முலாரியை பார்ப்போம். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு நசரவை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முலாரியோட எல்லா ஹெட்டிங்லேயும் நசர என்சுருவை பார்த்த மாதிரி தரப எல்லரிபுவை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபத்தஹ எஃப்தஹுவை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ முலாரியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நசர என்சுரு, என்சுரானி, என்சுருன்னு பார்த்தோம் இல்லையா? அது அல்ஃபியாலுல் முதாரி மஅரூஃப் முஸ்பத். அதாவது செய்வினையாக இருக்குது, உடன்பாட்டு வினையாக இருக்குது. உடன்பாட்டு வினைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நேர்மறை வினை. உடன்பாட்டு வினைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை நேர்மறை வினை. இந்த நேர்மறை அப்படிங்கிற வார்த்தை
ஆசிரியை ஃபர்வீன் சுல்தான் அவங்க வந்து மேடை பேச்சில் பயன்படுத்தினதை நம்ம பார்த்தோம். சொல் எங்கே கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன். ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம் உடன்பாட்டு வினைக்கு, நேர்மறை வினை. ரைட்? ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்சுருவை எப்படி மன்ஃபியாக்குறது. என்சுரு எப்படி இருக்குது? முஸ்பத்தாக இருக்குது, நேர்மறையாக இருக்குது, உடன்பாட்டு வினையாக இருக்குது. இதை மன்ஃபியாக்கணும், அதாவது எதிர்மறையாக்கணும், நெகட்டிவ் வேர்பாக மாற்றணும். பாசிட்டிவ் வேர்பாக இருக்குது, நெகட்டிவ் வேர்பாக மாற்ற போகிறோம். என்சுரு அப்படிங்கும்போது அவன் ஒரு ஆண், உதவி செய்கிறான், உதவி செய்வான் அப்படின்னு இருக்குது. இதை முதல் தமிழில் சேஞ்ச் பண்ணுவோம். தமிழில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அரபியை பார்த்துடுவோம். அரபியில் என்சுருன்னு எழுதிக்கோங்க. அந்த என்சுருக்கு முன்னாடி லாம் அலிஃப் ஃபத்தஹ் லா போட்டுடுங்க. லா லா என்சுரு. லாவை போட்டுட்டிங்கன்னா நமக்கு நேர்மறை எதிர்மறையாக மாறிடும். உடன்பாட்டு வினை எதிர்மறை வினையாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ என்சுரு அப்படின்னா அவன் ஒரு ஆண், உதவி செய்கின்றான், உதவி செய்வான். அதே வந்து லாவை போட்டுட்டிங்கன்னா லா என்சுரு, அவன் ஒரு ஆண், உதவி செய்ய மாட்டான். இந்த மாட்டான்ற வார்த்தை இருக்குல்ல, ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பொருந்தும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் பொருந்தும். ரெண்டுத்துக்கும் காமனாக பொருந்தக்கூடிய வார்த்தை தான் இந்த மாட்டான்ங்கிறது. ஸோ அதனால் ஒரே ஒரு வார்த்தை போதும். முஸ்பத்தாக இருக்கும்போது மட்டும்தான் என்னாகும்? அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான், ரெண்டு இது இருக்குது. முஸ்பத்தாக இருக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சொல்லுவோம், ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லுவோம், நிகழ்கால வினையாகவும் சொல்லுவோம், எதிர்கால வினையாக சொல்லுவோம். ஆனால் அதை மன்ஃபியாக மாற்றும்போது ஒரே வார்த்தை நமக்கு போதுமானது, மாட்டான். ஓகேங்களா? அதாவது உதவி செய்ய மாட்டான். ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷில் அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, ஹீ டஸ் நாட் ஹெல்ப், ஹீ டசன்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்ல, ஹீ டஸ் நாட் ஹெல்ப், அவன் உதவி செய்ய மாட்டான்ப்பா. அது வந்து ரெண்டு ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் வந்து பொருந்தும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு வார்த்தை நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பார்த்துடலாம்? அப்படியே தான் என்சுராணியில் லாவை போட்டு பார்த்துடுங்க. நம்ம எப்படி நசரில் அதை மன்ஃபியாக்க மா போட்டோமோ, அதுபோல் முலாரியில் அந்த முலாரியான வார்த்தையை முஸ்பத்தை மன்ஃபியாக்குறதுக்கு லா போட்டுருங்க. ஓகேவா? ஸோ பார்த்துடலாம். லா என்சுரு, லா என்சுராணி, லா என்சுரூன, லா தன்சுரு, லா தன்சுராணி, லா என்சுர்ன, லா தன்சுரு, லா தன்சுராணி, லா தன்சுரூன, லா தன்சுரீன, லா தன்சுராணி, லா தன்சுர்ன, லா அன்சுரு, லா நன்சுரு. இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இதுக்கு மீனிங் பார்க்கலாம். லா எஃப் ஒலு, லா எஃப் உலானி, லா எஃப் ஒலூன, லா தஃப் ஒலு, லா தஃப் உலானி, லா எஃப் ஒல்ன, லா தஃப் ஒலு, லா தஃப் உலானி, லா தஃப் ஒலூன, லா தஃப் ஒலீன, லா தஃப் உலானி, லா தஃப் உல்ன, லா அஃப் ஒலு, லா நஃப் ஒலு. ரைட்? இதோடைய மீனிங் எப்படி? லா என்சுரு, அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான், அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்ய மாட்டார்கள், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய மாட்டார்கள், அவள் ஒரு பெண் உதவி செய்ய மாட்டாள், அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்ய மாட்டார்கள், அவர்கள் பல பெண்கள் உதவி செய்ய மாட்டார்கள். நீ ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டாய், நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள், நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள். நீ ஒரு பெண் உதவி செய்ய மாட்டாய், நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள், நீங்கள் பல பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள். நான் உதவி செய்ய மாட்டேன், நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஓகேவா? இதுதான் மீனிங்கு. இதனுடைய ஃபார்முலா லா எஃப் ஒலு, லா எஃப் உலானின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் மன்ஃபி. ஓகேயா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத் என்சுரு, அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி லா என்சுரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதாரி மஅரூஃப் மன்ஃபி புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? அல்ஃபியலுல் முதாரி மஜ்ஹூல் முஸ்பத். ஓகேயா? நம்ம மாலியான ஃபியலில் நசரவை என்ன செஞ்சோம்? நுசீரன்னு மாற்றணும். அப்போ மஜ்ஹூல் நமக்கு கிடைச்சிச்சு.
அதுபோல இங்க முலாரியான பேட்டர்ன்ல என்சுரு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை மஜ்ஹூலா எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? என்சுரு எழுதிக்கோங்க. முலாரியுடைய அடையாளம் ஃபத்தஹா இருக்கா, அந்த ஃபத்தஹாவை நீக்கிட்டு தம்மா போட்டுருங்க. யூன்னு கிடைச்சிடும். யா வந்து யூவா மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நூன் சுக்குன்னு அதை அப்படியே வச்சிருங்க. ஸோ யுன், என்கிறது யுன். கடைசிக்கு முந்தைய எழுத்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், மாலி மஜ்ஹூலா மாற்றும் போது ரொம்ப முக்கியமாக சொன்னேன், கலிமத்துல் ஐனை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரெண்டாவது எழுத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேறு ஒரு வார்த்தையை போட்டு தான் சொல்லணும்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்? கடைசிக்கு முந்தைய எழுத்தை கஸ்ரா கொடுக்கணும்னு சொன்னேன். அதாவது நசர, நுசீர, கடைசிக்கு முந்தைய எழுத்துக்கு கசரா கொடுத்து மஜ்ஹூலா மாத்துங்கன்னு சொன்னேன். அதே போல தான் இங்கே என்சுருக்கும் நம்ம மஜ்ஹூலா மாற்றும் போது முலாரியுடைய அடையாளத்துக்கு தொம்மா போட்டுட்டு அந்த கலிமத்துல் ஃபா இருக்குல்ல, ஃபா கலிமாவுக்கு சுக்குன் செஞ்சுட்டு கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு ஃபத்ஹா கொடுக்கணும். அங்கே மாலியில் என்ன செஞ்சோம், கடைசிக்கு முந்தைய எழுத்துக்கு கஸ்ரா கொடுத்தோம். இங்கே முலாரியில் கடைசிக்கு முந்தைய எழுத்துக்கு ஃபத்ஹா கொடுக்கணும். ஸோ யுன் சூன்னு இருக்கும், ஸ்வாதுக்கு தொம்மா இருந்துச்சு இல்லையா, அதை தொம்மாவை எடுத்துட்டு ஃபத்ஹா கொடுத்துருங்க. ஸோ கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு ஃபத்ஹா அப்படிங்கிற அடிப்படையில் யுன் கடைசியில் உள்ள கலிமத்துல் லாம் இருக்கு இல்லையா, அந்த ரா இருக்கு இல்லையா, நசரல என்சூருல உள்ள ராக்கு தொம்மா இருக்கு இல்லையா, அந்த தொம்மாவை அப்படியே வச்சுருங்க. ஸோ 2 சேஞ்சஸை ஏற்படுத்தியிருக்கோம். அதாவது முலாரியுடைய அடையாளத்திற்கு ஃபத்தஹாவை எடுத்துகிட்டு தொம்மா போட்டிருக்கோம். கடைசிக்கு முந்தைய எழுத்தான ஸ்வாதுக்கு தொம்மாவை எடுத்துகிட்டு ஃபத்தஹா போட்டிருக்கோம். மற்றபடி ஃபா கலிமாக்கு உள்ள சுக்கூனும் இருந்துச்சு, லாம் கலிமாக்கு உள்ள தொம்மாவும் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, யுன்ஸ்வரு கிடைச்சிருச்சு. என்ன மீனிங்? என்சுருனா அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான். லா என்சுருனா அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். யுன்ஸ்வருனா அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். ஓகேவா? அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் கொடுக்கணும், ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் கொடுக்கணும், மஜ்ஹூல் மீனிங்கில் கொடுக்கணும். பேசிவ் மீனிங்கில் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரெண்டுலேயும் கொடுக்கணும். அதாவது நிகழ்கால மீனிங்கையும் கொடுக்கணும், அர்த்தத்தையும் கொடுக்கணும், எதிர்கால அர்த்தத்தையும் கொடுக்கணும். ஆனால் செயப்பாட்டு வினையுடைய அர்த்தத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம என்ன இருக்குது, அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி. நீங்கள் அங்கே மன்ஃபிக்கு என்ன செஞ்சீங்க, லா போட்டிங்க இல்லையா, அதே லாவை இங்கே போட்டுடுங்க. ஸோ என்சுரு லா என்சுரு, யுன்ஸ்வரு லா யுன்ஸ்வரு. என்ன மீனிங்? லா போட்டிங்க, லா யுன்ஸ்வரு போட்டிங்க. என்ன அர்த்தம்? யுன்ஸ்வருக்கு என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். இங்கே அப்படியே ஒரே மீனிங் தான். அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டான். ஓகேயா? ஸோ 4 மீனிங்கையும் பாருங்க. என்சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான். லா என்சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். யுன்ஸ்வரு அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். லா யுன்ஸ்வரு அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முலாரியில் 4 வகை பார்க்குறோம். 1 அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி, அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி பார்த்தாச்சு. ஒவ்வொன்றையும் சர்ஃப் செஞ்சு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ லா என்சுரு சர்ஃப் செஞ்சு பார்த்துட்டோம், மீனிங்கும் பார்த்துட்டோம். அடுத்தது யுன்ஸ்வரு சர்ஃப் செஞ்சிடலாம். யுன்ஸ்வரு யுன்ஸ்வராணி யுன்ஸ்வரூன, துன்சரு துன்ஸ்வராணி யுன்ஸ்வர்ண, துன்சரு துன்ஸ்வராணி துன்ஸ்வரூன, துன்ஸ்வரீன துன்ஸ்வராணி துன்ஸ்வர்ண, உன்சரு நுன்சரு. என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யப்படுகிறார்கள்,
உதவி செய்யப்படுவார்கள். அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுகிறார்கள், உதவி செய்யப்படுவார்கள். அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுகிறாள், உதவி செய்யப்படுவாள். அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்யப்படுகிறார்கள், உதவி செய்யப்படுவார்கள். அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுகிறார்கள், உதவி செய்யப்படுவார்கள். நீ ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறாய், உதவி செய்யப்படுவாய். நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுவீர்கள். நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுவீர்கள். நீ ஒரு பெண் உதவி செய்யப்படுகிறாய், உதவி செய்யப்படுவாய். நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுவீர்கள். நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுவீர்கள். நான் உதவி செய்யப்படுகிறேன், உதவி செய்யப்படுவேன். நாங்கள் உதவி செய்யப்படுகிறோம், உதவி செய்யப்படுவோம். எதுக்கு? யுன்ஸ்வருக்கு. அப்படியே வாங்க மன்ஃபிக்கு. லா யுன்ஸ்வரு. அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டான். லா யுன்ஸ்வரு, லா யுன்ஸ்வராணி, லா யுன்ஸ்வரூன, லா துன்ஸ்வரு, லா துன்ஸ்வராணி, லா யுன்ஸ்வர்ன, லா துன்ஸ்வரு, லா துன்ஸ்வராணி, லா துன்ஸ்வரூன, லா துன்ஸ்வரீன, லா துன்ஸ்வராணி, லா துன்ஸ்வர்ன, லா உன்ஸ்வரு, லா நுன்ஸ்வரு. அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டான். அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட மாட்டாள். அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டாய். நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீ ஒரு பெண் உதவி செய்யப்பட மாட்டாய். நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நான் உதவி செய்யப்பட மாட்டேன். நாங்கள் உதவி செய்யப்பட மாட்டோம். ஓகேவா? ஸோ என்சுரு, லா என்சுரு, யுன்ஸ்வரு, லா யுன்ஸ்வரு. அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான். அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட மாட்டான். இந்த 4க்கும் 4ஓட பேசிக் மீனிங்கும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முலாரியில். இன்னும் முலாரியில் நிறைய இருக்குது. நசரவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். எஃப் அலு வசன் இருக்குது, எஃப் இலு வசன் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போக போக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய கமெண்ட் செஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். துவா ஒதுக்கலாம். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.